ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெல்த்தி ஃபுட் டாக்கிங் வைரல் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆ சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸ்லாம் டாக் பண்றது இல்லையா? வைரலா இப்போ வீடியோ போயிட்டுருக்கு இல்லையா? அந்த வீடியோஸ ரீல்ஸா மேக் பண்ணி Facebookலயும் ஷார்ட்ஸா யூடியூப்ல எப்படி அப்லோட் பண்றது? எப்படி அது மூலமா நம்ம ஏர்ன் பண்றதுன்னு கத்துக்க போறோம். அது ரொம்ப நல்லா வைரலா போயிட்டுருக்கு இல்லையா? இது வந்து நீங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, கட் ஹெல்த்துக்கு, ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு எது எது உங்களுக்கு வந்து மெயின் பாடி பார்ட் வந்து எந்தெந்த ஃபுட்டு எது எதுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லிஸ்ட் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இதுக்கு நான் வந்து மாஸ்டர் ப்ராம்ப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் ஸ்பெஷல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இருக்குது. அத பத்தியும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ள போலாமா? இப்போ மாஸ்டர் ப்ராம்ப்ட் பற்றி பார்க்கலாம். ஹவ் டு கெட் மாஸ்டர் ப்ராம்ப்ட்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் மாஸ்டர் ப்ராம்ப்ட் பற்றி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் போட்டு நீங்கள் உங்கள் ஃபுட் செலெக்ஷனை செகண்டு வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபுட்டு வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரெயின் ஹெல்த்தை பற்றி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் நானே கொடுத்துருக்கேன். அந்த ஃபுட்டை நீங்கள் மாற்றி மாற்றி சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5-6 வீடியோ மேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இமேஜ் ப்ராம்ப்ட் நம்ம ரெடி பண்ணணும். இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் ப்ராம்ப்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம யூனிக்காக இமேஜ் ப்ராம்ப்ட்டை க்ரியேட் பண்ணணும் அடுத்தது. அதுக்கப்புறமேலு நம்ம வீடியோ ப்ராம்ப்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 பை 1 நீங்கள் வந்து அந்த ப்ராசஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேக் பண்ணுறதுக்கு. அது ஃப்ளோவாக நான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இமேஜ் ப்ராம்ப்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம விஸ்கில் போய்ட்டு இமேஜ் ப்ராம்ப்ட்டை நம்ம கொடுக்குறோம். கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆல்மண்ட் காப்பி பண்ணியிருந்தீங்க, அந்த ஆல்மண்டை பேஸ்ட் பண்ணி அதில் வந்து நான் விஸ்கில் வந்து ஜென்ரேட் கொடுத்துட்டேன். அடுத்தது பனானாவை காப்பி பண்ணிட்டேன். இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பனானாவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பனானாவுக்கு நான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது நான் வந்து செசமி சீடு இருக்கு இல்லையா, அது ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அது கொடுக்குறேன். நான் ஒயிட் செசமி சீடு தான் நான் இது பண்ணியிருக்கேன். பனானா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது செசமி சீடு நான் ப்ராம்ப்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பிளாக் செசமி சீட் வேணுனாலும் பிளாக் செசமி சீடு போட்டுக்கலாம். எனக்கு பிளாக் செசமி சீடு அது கொடுக்கல. ஸோ நான் அந்த ஒயிட் செசமி சீடே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி சப்ஜெக்டில் போய் ட்ரை பண்ணி நீங்கள் பிளாக் செசமி சீடும் எடுக்கலாம். அடுத்தது நான் ஹனி எடுக்கிறேன். ஹனி கொடுத்து ஹனிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு எனக்கு. கடைசியாக நான் மின்ட் எடுக்கிறேன். மின்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் க்ரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். இது ஹனிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொடுத்துருச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து நான் வந்து மின்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் அந்த மின்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மின்ட்டு ப்ராம்ப்ட்டை மறந்துட்டேன். ஸோ அந்த மின்ட் ப்ராம்ப்ட்டை நான் எடுக்கிறேன். எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் விஸ்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மின்ட்டு ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இது இப்போதைக்கு 5 இமேஜஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட் ஒன் நல்லா இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஒன் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட 5 இமேஜஸ் இருக்குது. இந்த 5 இமேஜஸும் க்ராக்கில் கொடுத்து நான் வீடியோவை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ராக்கில் போய்ட்டு இமேஜினில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒன் பாதாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழேயே ப்ராம்ப்ட் வந்து பாதாம்க்கு ஏற்ற மாதிரி டைலாக்கோடு வச்சுருக்கேன். அந்த ஆல்மண்ட் பாதாம் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த டைலாக்கை நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நான் ஆல்மண்ட்னு சொல்கிறது இல்லையா, அந்த இடத்துல போய் நான் பாதாம் அப்படின்னு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தமிழில். உங்கள் இஷ்டம்தான். எந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குறதுல தாங்க இருக்குது எல்லாமே. சரிங்களா? நீங்கள் ப்ராம்ப்ட்டை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு.
இது நான் பண்ணுறது வந்து சூப்பர் க்ராக்கில் பண்ணிகிட்ருக்கேங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ ஆப்பில் பண்ணணுன்னா 6 செகண்டுக்கு தான் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட வீடியோ ப்ராம்ப்ட்டுக்கு கீழே போய்ட்டு 6 செகண்டுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 10 வீடியோஸ் என்னமோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் க்ராக்கில். ஸோ நீங்கள் அப்படி ஃப்ரீயாக ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 1 பை 1 நான் போட்டு க்ராக்கில் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு வந்து சேம் இமேஜ் ப்ராம்ப்டே தான் வந்து வீடியோ ஜென்ரேஷனுக்கும் கொடுப்பாங்க. டைலாக் மட்டும் சேர்த்து வரும். சரிங்களா? பட் ஆனால் இமேஜ் ஜென்ரேட் பண்ணாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக வீடியோ ஜென்ரேட்டும் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து வீடியோ வந்து அந்த கேரக்டரைசேஷன் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக வரதில்லை. அதனால் எப்போவுமே இமேஜ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராக்கில் போய்ட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வழி. அதுவும் இல்லாமல் இது வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், டிசைனு நல்லாவும் இருக்கும். ஃபஸ்ட்டே உங்களுக்கு இமேஜ்லேயே தெரிஞ்சிடும் எப்படி வந்து டிசைன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. உங்கள் வீடியோவை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இமேஜாக இருந்தால் உங்களுக்கு விஸ்க்கு வந்து எப்போவுமே ஃப்ரீ தான். யூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த ஸ்லோ மட்டும் கம்மியாகுமே தவிர இமேஜை பொறுத்த வரைக்கும் விஸ்கில் நீங்கள் இமேஜுன்னு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எது பிடிச்சிருக்கோ எது பிடிக்கலையோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோவை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டா அவ்வளோதான். அந்த இந்த நமக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குற சலுகை குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. கடைசியாக மின்ட்டு நான் கொடுத்துருக்கேன். மின்ட்டு கொடுத்து நான் அதுக்கும் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லா வந்திருக்கு. இது எல்லாமே கோர்வையாக சேர்த்து எடிட்டிங் ஆப்பில் போய்ட்டு எடிட் பண்ணி எப்படி வீடியோவாக மேக் பண்ணுறதும் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? என்ன டிப்ஸு தெரியுங்களா? இதில் வந்து நான் வந்து பிரெயின் ஹெல்த்து பற்றி நான் போட்டிருக்கேன் இல்லையா மாஸ்டர் ப்ராம்ப்ட்டு. அதில் பிரெயினை எடுத்துகிட்டு கட் ஹெல்த்துன்னு சொல்லிட்டு சாட்ஜிபிட்டியில் கொடுத்தாலே கட் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு டைலாக் ரெடி பண்ணி கொடுத்துரும். இல்லை அதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஹார்ட் ஹெல்த் வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த பிரெயினை எடுத்துகிட்டு ஹார்ட் ஹெல்த்துன்னு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். இவ்வளோதாங்க சிம்பிள் மேட்ரு. இந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போட்டு பார்த்து இமேஜ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீயாகவே இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வைரல் வீடியோவை உங்களாலையும் ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது எடிட் அண்ட் அப்லோடு யுவர் யூடியூப் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் ஸ்பெஷல் டிப்ஸு நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எடிட்டிங் மட்டும் பார்க்கலாம் வாங்க. நான் கேன்வா ஆப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். கேன்வா ஆப்பில் போய்ட்டு இன்ஸ்டாகிராம் ஃபைலில் ரீல்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயே ரீல்ஸுன்னு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு அப்லோட்ஸில் போய்ட்டு உங்கள் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 5 வீடியோஸ் இல்லையா? 5 வீடியோஸும் அப்லோட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். 1 பை 1 இன்சர்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் வேணும்னா ட்ரான்சிஷன் கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ட்ரான்சிஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ 1 பை 1 நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 பை 1 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரான்சிஷன் கொடுக்குறேன் நடுவில். இப்போ ஒரு வீடியோ முடிஞ்ச அடுத்து உடனே இன்னொரு வீடியோ வரும்போது ஒரு ட்ரான்சிஷன் கொடுத்திங்கன்னா அது அப்படியே ஃப்ளோவாக வர மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? அந்த ட்ரான்சிஷன் போய்ட்டு ஆட் ட்ரான்சிஷன் இருக்கும். அந்த நடுவில் மிட் பாயிண்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ட்ரான்சிஷன் வரும். அப்போ நான் டிசால்வ்னு சொல்லி கொடுக்குறேன். அது பார்த்திங்கன்னா எல்லோரும் யூனிக்காக யூஸ் பண்ணுறது அந்த மெத்தடு. அதை நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ட்ரான்சிஷன் கொடுத்து நான் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நான் ஆல்மண்ட். நான் உங்கள் நினைவாற்றலை வலுப்படுத்துகிறேன். நான் பனானா. நான் உங்கள் கவனத்தை மேம்படுத்துகிறேன். நான் செசமி. நான் உங்கள் நரம்புகளை வலுப்படுத்துகிறேன். நான் மின்ட். நான் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறேன். நான் ஹனி. நான் உங்கள் மூளைக்கு சக்தி தருகிறேன். இப்போது கேன்வாவில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஷேரில் போய்ட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தா MP4 வீடியோவோ டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? உங்களுக்கு ஹெச்டியில் டவுன்லோட் ஆகும். 2K ஆர் 4K வேணும்னா நீங்கள் ப்ரோ ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
கேன்வாவில் நம்மளுக்கு இதுவே ஓகே தான் ரீல்ஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரையல் பாருங்கள், ட்ரையல் அண்ட் எரர் பாருங்கள். நல்லா நீங்கள் மேக் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோ அதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஜென்ரேட் வீடியோவில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எடிட்டிங் அண்ட் அப்லோடு எல்லாமே முடிஞ்சாச்சு. உங்களுக்கு ஸ்பெஷல் டிப்ஸும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாஸ்டர் பிரெயின் ஹெல்த் ப்ராம்ப்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு இருக்குது இல்லையா, அதில் பிரெயினை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹார்ட் போட்டு நீங்கள் ChatGPT கொடுத்தா ஹார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது டிசைன் பண்ணி கொடுக்கும். அது இல்லையா, நீங்கள் வந்து கட் ஹெல்த் வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி அது டிசைன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட்டு. இதே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதை நீங்கள் போட்டு எடிட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே நான் போடுற ட்யூட்டோரியல் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? இதோட ப்ராம்ப்ட்டை நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். கூகுள் ட்ரைவில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. டட்டா பாய்.